இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, இயேசுவின் இரக்கமும் மனிதனின் அன்பும் எப்படி இருக்கிறது என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. யோனா நினிவே மக்களுக்கு கடவுள் இரக்கம் காட்டியதை விரும்பவில்லை. ஆனால் கடவுள் சொன்னது, நீ ஒரு செடிக்கு அக்கறை காட்டுகிறாய், ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பாசம் காட்டக்கூடாதா? அதாவது கடவுளின் இதயம் நம்மை விட எப்போதும் பெரியது என்பதை வெளிப்படுத்துகிறது. லூக்கா நற்செய்தியில் இயேசு நமக்கு எங்கள் பிதாவே என்ற ஜெபத்தை சொல்லிக் கொடுத்தார். அதில் அன்றாட உணவு, மன்னிப்பு, கடவுளின் சித்தம் நிறைவேறுக, இவையே முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலும் சில சமயம் யோனாவைப் போல நீதி வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் கர்த்தரின் ஜெபம் நம்மை நினைவூட்டுகிறது, என் பிதாவே அல்ல, எங்கள் பிதாவே. அதாவது தனிமனித சிந்தனை அல்ல, மாறாக சமூக சிந்தனையை முன்வைக்கிறது. நம் குடும்ப வாழ்வில் சில சமயம் நாம் ஒற்றுமையை மறந்து விடுகிறோம். மற்றவர்களின் குறைகளை மட்டுமே பார்க்கிறோம். ஆனால் கடவுள் சொல்வது, ஒவ்வொருவரும் என் பிள்ளைகள், அனைவரையும் அன்போடு பாருங்கள் என்று கூறுகிறார். நாம் இருக்கும் குடும்பத்தில் அன்றாட உணவு என்ற ஜெப வார்த்தை வெறும் உணவு மட்டுமல்ல, மாறாக ஒருவருக்கொருவர் கொடுக்கும் புன்னகையும் ஆதரவும் ஊக்கமும் கூட ஆகும். மன்னிப்பு என்றால் பெரிய விஷயங்களில் மட்டுமல்ல, நாள்தோறும் நிகழும் சிறிய சம்பவங்களிலும் தேவைப்படுகிறது. ஒருவரின் சொல் காயப்படுத்தினால் அல்லது யாராவது தவறாக நடந்தால் அதனை மன்னித்துவிடும் மனம்தான் நம்மை உண்மையான கிறிஸ்தவர்கள் ஆக்குகிறது. யோனாவைப் போல குறுகிய மனம் கொண்டால் நமது குழும வாழ்வு சிரமமாகிவிடும். மாறாக எங்கள் பிதாவே என்ற ஜெபத்துடன் வாழ்ந்தால் அது நம்மை ஒன்று சேர்க்கும். நாம் இருக்கும் இடங்களிலும் பிறரை பொறுத்து கொள்வதும், குறைகளை விட கடவுளின் இரக்கத்தை பின்பற்றுவதும் தான் நம் வாழ்வை அமைதியானதாக மாற்றும். ஆகையால் கடவுளின் சித்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமென்றால் நம் மனம் திறந்து அன்புடனும் மன்னிப்புடனும் பகிர்வுடனும் வாழ வேண்டும். அப்படி செய்தால் நம்முடைய குழுமமும் பணித்தலங்களிலும் உண்மையான சாட்சிகளாக நாம் இருக்கலாம். இந்த சிந்தனையுடன் இந்த நாள் முழுவதும் செயல்பட இறைவனிடம் வேண்டுவோம். ஆமேன்.